ஊழியம், எது எது அழைப்பு கூட வச்சுக்கலாம், எது ஊழியம் வச்சுக்கலாம். இன்னைக்கு ஊழியங்கிறது என்னன்னா, பலர் செய்கிற ஊழியங்களை மற்றவர்கள் பார்த்து சூப்பர் அருமையா ஊழியம் செய்கிறாங்க அப்படி சொல்றது சிலர் என்னையா இவன் செய்யலாம் தாங்கவே முடியல. சில சபைகளிலே பலவிதமான குழப்பமான நிலைகள் சபைகளில் உண்டு. ஏன் இது போதிக்கிற ஆகிய பலவந்தமெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் இந்த சத்தியம் ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கும் என்பதை நம்பிக்கையுடையவனாக இருக்கிறது. அழைப்புக்காக ஊழித்து வந்தவங்க உண்டு, பிழைப்புக்காக ஊழித்து வந்தவங்க உண்டு. இரண்டு விதமான ஜனங்கள் உண்டு. ஒன்று அழைப்பு பெற்று அழைப்பு ஆர்டர் அழைச்சாரன்னு ஊழித்து வந்தவன், சில வேற வெட்டியே கடையில் என்ன பண்ணும் முடிச்சு குறைச்சிக்கலாம் அப்படின்னு பிழைப்புக்காக வந்தவனும் உண்டு. ஆச்சுங்களா? அப்போ ஊழியத்தில் சில சபைகளிலே ஞானஸ்தானம் ஒரு தெளிவில்லாத ஞானஸ்தானம். சில சபைகளிலே திருவிருந்து கொடுக்கறது இல்லை. சில சபைகளிலே தசமபாகத்தை கட்டாயப்படுத்தி அவனை கொண்டு எறிகிறான் விசுவாச பிள்ளைகளை. நீ செத்தாலும் குறைச்சா தசமாக கொடுத்து வாழப்பார் அப்படின்னு. இப்போ தசமாக இல்லையா? தசமாக இருக்குது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் தசமாக இல்லை, ஓப்பனாகவே சொல்கிறேன். ஆனால் 10க்கு 1 தான் பழைய ஏற்பாடு. புதுசுல 100க்கு 100 தரணும். தருவியானிக்கு சாமி 100 நான் கொடுத்தது பழையபடி 10க்கு 10 ஒன்றே கொடுத்துறேன் அப்படி இருக்காதான். அது கடவுளுக்கு சில ஊழியர் வாங்கியிருக்காங்க. இப்படி சில சபைகளில் ஜனங்கள் பெரிய வளர்ந்த சபைகளை குறிச்சவர்கள் சொல்லுவாங்க. எனக்கு மிகவும் துக்கமாக இருக்கும். அம்மா அன்னைக்கு ஒருத்தர் பேசுகிறாங்க, சபைக்கு திருப்தி இல்லாமல் போயிட்டு இருக்கிறோம், சபைக்கு போகணுமே அப்படின்னு போயிருக்கிறோம், ஒரு திருப்தி இல்லை. ஒருத்தர் சபைக்கு போகிற பாஸ்டர் எங்க ஒரு நாள் கூட பாஸ்டர் நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, எப்படி என்ன செய்றீங்க, கணவர் எங்க, மனைவி எங்க, பிள்ளைகள் கேட்டு விசாரிக்கலப்பா. அர்த்தமா இருக்கு. இப்படி பலரும் பலவிதமான காரியங்கள் செய்வது எதுதான் ஊழியம்? இதுதான் ஊழியம். அது தெரியுமா இல்லையா? இந்த ஊழியம் எதுன்னு தெரியாத கடிதான் தடி எடுத்துலாம் தண்டக்காரன் ஆனாங்கிற மாதிரி. இன்னைக்கு யாரை பார்த்து நல்லா இருக்கிறீங்களா? ஒரு சின்ன பையன், நான் பார்த்து வளர்ந்த பையன், நான் பார்த்து வளர்ந்த பையன் சொன்னால் அவன் பிறந்ததே எனக்கு தெரியும். அவன் பிறந்து வளர்ந்து அங்கிள் அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஒரு சர்ச்சுக்குள்ளே போனான், படித்தோம் முடித்தான், சர்ச்சுக்குள்ளே போனான் அப்படின்னு ஒரு நாள் வந்தான். அங்கிள் நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னா, வெரி குட், சந்தோஷம், நல்லா பண்ணுப்பா அப்படின்னு சொன்னேன். ஒரு மாதம் கழிச்சு வந்தான், தம்பி ஊழியம் செய்யா நல்லா சொன்னேன். தம்பி நான் சொல்கிறாரு பாஸ்டிங் சொல்லணும், நான் பாஸ்ட் ஆகிட்டேன். எனக்கு அப்படியே நல்லவான கடவுள் ஆரம்பிச்சு. என்ன நீங்கள் பாஸ்ட்னு சொல்லணுங்கிறான். நீ அடுத்த வாரம் நான் பார்த்தேன், ஒருவேளை அடுத்த வாரம் கூப்பிடன்னு சொல்லி கூப்பிட்டு பார்க்கல, என்ன நீங்கள் ரெவரண்ட் சொல்லணும். ஆமாம், அதுக்கடுத்த வாரம் பார்த்தா பிஷப்புன்னு சொல்லணும்னு சொன்னால் சொல்லிக்கலாம். சொல்லி எதுக்குன்னா நம்ம வம்புன்னு விசாசு பயந்து ஒழிந்ததை விட அவனுக்கு பயந்து ஒழிந்து தான் பெருசாக இருந்துச்சு. யாரும் ஒழிஞ்சு பார்த்துங்களா? சிலர் கோச்சுக்குவார். சிலர் அடுத்த சபைகளையும் அடுத்த ஊழியக்கார கீரைகளை நோக்கி பார்க்கணும். அது வாழ்க்கை வாழ்க்கை சிலைக்கு. ஏன்னா அந்த ஊழியக்கார் அப்படி செய்கிறான், இந்த ஊழியக்கார் எப்படி செய்கிறான். என் ஊழியத்தில் நான் ஆசைப்படாத காரணமே இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ குடும்ப நேரத்துக்கு வந்துருச்சு. பார்த்தா சுதந்திரம் இந்த கற்பனைத்தான் போடணும் தெரியல. சகோதரா பார்த்துக்க கேட்டோம். அவருக்கு யோசனமா இருக்கு. ஊழியக்கார திக்கிட்டே இருப்பார். எல்லா ஊழியக்காரும் காசுக்கு தான் ஆசைப்படுறேன். எந்த ஊழியக்காரன் அயோக்கிய செய்யலை. இவர் சபையில் ஊழியக்காரன் போயிட்டு இருக்கார். எப்போ அவருடைய மனதை மாறி காரணம் சில ப்ராப்பர்ட்டி சிக்கிட்டார். நல்ல ஒரு சகோதரன், அனுப்பி சகோதரன் நெருக்கம் வந்தவுடன் இறைவனை தேட ஆரம்பிச்சார்.
அப்போ முதல் நெருக்கம் இல்லாத இருந்தபோது இறைவன் மேல நம்பிக்கை உண்டாகும். இப்படி பலதும் பலதா இருக்க இன்னைக்கு ஊழியத்தை குறித்து ஒரு தெளிவில்லை ஜனங்களுக்கு. சபைக்கு போறான், ஒருத்த வந்து கேட்குறான், பாஸ்டர் உங்க சபைக்கு வரலான்னு இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம் வாங்க. உங்க சபையில் கலர் இருக்கா? வந்தோனி குளித்தோனி படுத்துவோம் போடுறது சபையில். வந்தோனி கலர் இருக்கா? அவர் சாயங்காலம் சர்ச்சுக்கு வர வந்தோன்னு நடக்க முடியாது. நான் செத்தவனை எழுப்பிடுகிறோம். நான் சொன்னேன், சர்ச்சுக்குள்ள கலர் இல்லை, சர்ச்சுக்கு வெளியே கலர் வச்சுக்கிறோம், பாளையத்துக்கு புறம்பே வச்சுக்கிறோம், சாதம் அங்கே போய் சாப்பிடுது. ஜீவன் பேர் தான் சர்ச்சுக்குள்ள பார்க்கணும். சில பேர் உங்க சர்ச்சுக்கு வர கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் துணி கல்யாணம் ஆகலன்னு அர்த்தம். கல்யாணம் மட்டும் வருவான், கல்யாணம் மட்டும் காணாம போயிருப்பான். சபை எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? ஊழியம் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? ஊழியம் என்றால் என்ன? ஊழியம் எதற்கு கொடுக்கப்பட்டது? எது ஊழியம்? எல்லாரும் கூட்டி வச்சிருக்க இடத்துல வந்து நீ மைக் பிடிச்சி பாடுறது, நீ செய்தி கொடுக்கறது, நீ ஆசீர்வதிக்கிறது ஒரு ஊழியம் கிடையாது. இது எப்படி? வீட்டில் அம்மா சமையல் பண்ணணும், ஃப்ரெண்டில் கொண்டு வருவாங்க 4 பேர் வந்து, அம்மா இருக்க மாட்டாங்க, சாப்பாடெல்லாம் போட்டு எல்லாத்துக்கும் முடிச்சுடுவான். அவனும் சாப்பிடுவானுங்க. அம்மா வந்து சட்டியில் போகணுமே வேணும். இது முடியுமா? நீ கஷ்டப்பட்டு உழைச்சி சமையல் பண்ணி செஞ்சு முறைப்படி நின்றுப்பார். ஊழியம் என்ன தெரியும்? இன்றைக்கு ஊழியம் என்பது தெரியாதவனாலே ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை. எது ஊழியம் தெரியாத நடத்துறவனுக்கே தெரிய மாட்டேங்குது எது ஊழியம். அவன் எங்க போன அவனுக்கே வழி தெரியாம பின்னால ஜனங்கள் எப்படி வழிநடத்த முடியும்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எது ஊழியங்கிறது இப்ப செய்தி விசுவாசிகளுக்கு இல்ல, நான் பேசுறது ஊழியக்காரனுக்கு முதல், அதுக்கப்புறம் விசுவாசி. ஊழியக்காரனுக்கும் தெரியணும், விசுவாசிக்கும் தெரியணும் எது ஊழியன்னு. இல்லைன்னா எல்லாமே திருப்பதி மட்டம் போடுறது போல அப்படி பதிவு சபையில. நான் எதுக்கு ரொம்ப பாரப்பட சொல்றேன்னா, பசியோட வந்துக்கிறாயா, அவனுக்கு சோறு வாங்கி கொடுக்காம இயேசு மண்டபம் இயேசு ஏற்றுக்கோ அப்படின்னு சொன்னா, சாப்பாடு வச்சுக்கோ, அப்போ ஒரு 2 மணி நேரம் சாப்பாடு வச்சு பயிர் வச்சுக்கோ. எதை ஏற்றுக்கொள்ளுகிறாய் சொன்னா எதை ஏற்றுக்கொள்வான்? பசியாற்றனுக்கு என்ன தெரியும்? இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு திருப்பி மனோகரமாக இருப்பாங்க. இல்லை ஒரு பசங்க வயசு பண்ணுங்க, ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன், ஒரு பைக் வச்சுட்டு எது வேணும் தெரியுங்க, ஃபோன் எடுத்துல பைக்கில் எடுக்கிறது நான் எல்லாம் சும்மா ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பைக் இருக்கு தெரியுமா? நம்மளை ஆஃப் பண்ணி இன்னைக்கு நாணங்கள் ஊழியமாய் மற்ற காரணம் தவறான பாதை நடத்திக்கொண்டு எனக்கு ஒரு வீடியோவை அனுப்பியிருக்கிறது சகோதரர். அதுக்கு நான் வீடியோவில் பார்த்தேன். அது பேசுறதை நம்புதான் எலியாவை ராட்சசன் சொன்னது. எலியாவை ராட்சசன் ராட்சசன் தனிப்படணும். அப்ப ராட்சசன் அவருக்கும் ஒரு கடவுள். நான் ஒரு நாள் பேசல,